லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் சூப்பர் ஸ்டாரின் நெக்ஸ்ட் மருமகனான தனுஷ் அவர்களை பழித்தீர்த்துக் கொண்டாரா? தனுஷ் அவர்கள் சினிமாவில் சிவகார்த்திகேயன், அனிருத், நயன்தாரா, வேல்ராஜ் போன்று பல பிரபலங்களை உருவாக்கியுள்ளார் என்பது உண்மையாகும். ஆனால் அவர் வாய்ப்பு கொடுத்து தூக்கி வைத்தவர்கள் அவரை கைவிட்டு விட்டார்களா, அல்லது தனுஷ் அவர்களின் குணாதிசயம் அவர்களை அவரிடமிருந்து பிரித்து விடுகிறதா? 2015ஆம் ஆண்டு நயன்தாரா அவர்கள் நண்பேண்டா படம் பண்ணி சில பிரச்சனைகளை சிக்கிக் கொண்டிருந்த அப்போ தனுஷ் அவர்கள் தான் அவரை ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் திரைப்படமான நானும் ரவிதான் படத்தில் நடிக்க வைத்தார். ஆனால் அதற்கு பின்பு அந்த படத்தின் ஓவர் பட்ஜெட் மற்றும் படப்பிடிப்பில் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனின் போக்கை கண்டறிந்த தனுஷ் ஏதோ காரணத்தால் அந்த படத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார் என்பது சொல்லப்படுகிறது. இதில் அந்த படம் எதிர்பாராத விதமாக பெரிய வெற்றியை தேடி தந்ததும் நானும் ரவிதான் படத்திற்கு நயன்தாரா அவர்கள் பல விருதுகள் வாங்கியதில் தனுஷ் மீது இருந்த மன வருத்தத்தால் அவர் பெயரை எங்குமே குறிப்பிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நயன்தாராவின் நெட்ஃபிளிக்ஸ் ஆவண படத்திற்கு பல முறை ஒண்டர்பார் நிறுவனத்தை அப்ரோச் செய்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதியினர் தனுஷ் அவர்களை பைபாஸ் செய்து நிர்வாகிகளிடம் பேசினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் தனுஷ் அவர்களின் எதிர்நீச்சல் படத்திற்கு கேமியோ வேடம் நடித்த நயன்தாரா அவர்கள் காசு வாங்காமல் நட்புக்காக நடித்துக் கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையில் தனுஷ் அவர்களுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் உண்மையில் என்ன பிரச்சனை நடந்தது பொறுத்திருந்து பார்ப்போம்.